ஐயனார் துணை சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் வீட்டில் எல்லாருமே நம்ம வானத்தையே பொண்ணு பார்க்கறதுக்காக கிளம்பிட்டுருக்காங்க. எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. அந்த சைடு வானத்தியோட வீட்லேயும் அவங்களுக்காக ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே வரவே இல்லை. அப்படி இதுக்காக தான் நாங்கள் அப்போவே சொன்னோம், எங்களுடைய பேச்சை கேட்ட நீ அவன் தான் வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சு, சரி உன்னோட விருப்பப்படியே இந்த கல்யாணத்தை நடத்திடுவோன்னு பார்த்தா, இப்போ என்னடனா அந்த குடும்பத்தில் ஒரு காக்கா கூட இந்த சைடு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. வானத்தை இருந்துட்டு எப்படி இருந்தாலும் பாண்டி வீட்டார் இங்கே வந்துடுவாங்க. நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. என்ன நடந்தாலும் சரி, நான் பாண்டியத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை தீர்க்கமாக முடிவெடுக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக சோழன் திரும்ப பாண்டிக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக ஃபோனை ஆன் பண்ணிடுறாங்க. டே எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் பக்கத்தில் தாண்டா இருக்கேன், அடித்து கொண்டுடுவோம் பார்த்துக்கோ, பக்கத்தில் இருப்பனி எனக்கு தெரியவே தெரியாதா, நீ காணுன்னு சொல்லிட்டு உன்னை ஊர் ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்கடா, தெருவா தேடிக்கிட்டு இருக்க. வீட்டில் எல்லாருமே வானத்தியோட வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடியாக இருக்கோம். ஆனால் நீ என்னடனாக்க இன்னுமே வீட்டுக்கு வராமல் இருக்க, அங்கே எல்லாரும் காத்துட்ருப்பாங்கன்னு உனக்கு தெரியவே தெரியாதா? எல்லாமே தெரியும்டா. எனக்கு இந்த பொண்ணு பார்க்குற விஷயம்லாம் வேண்டவே வேண்டாம், இப்போதைக்கு எனக்கு கல்யாணமும் வேண்டாம் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சோழன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி சோழன் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.